என்னப்பா மதுரைக்காரங்களா, என்ன பூரா திருவிழாக்கு ரெடி ஆகிட்டீங்களாக்கும்? பூரா நேரம் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது போன்ல. சரி, திருவிழா வருது, பூரா நல்ல முறையில் வந்து நடத்தி கொடுக்கணும்ப்பா. என் பேரன் பேத்தியும் பூரா வந்துடணும். என் மாமை மாயலையும் வாராப்புல விருத ஓட்டு மதுரைக்கு. ஒரு வருஷம் வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் நல்ல முறையில் வச்சு நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே இந்த வருஷமும் சுற்றி ஒட்டி ஊர் பூரா மருதிக்கு வந்துடணும். என் மாயன் உங்களை பார்க்க தான் வாராப்புல அப்படி தூரத்துல இருந்து. அப்படி வார வர நல்ல முறையில் கூப்பிட்டு வச்சு அழகு பார்த்து கேட்கறத பூரா கேளுங்க. அந்த ஆளுக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாது, எதை கேட்டாலும் தந்துருவாரு. எது கேட்டாலும் நல்ல விதமா கேளுங்க. நீங்க வாட்டில் அவனை தூக்கணும் அவனை குத்தணும் அப்படின்லாம் கேட்காம, உனக்கு உன் பிள்ளை குட்டிகளுக்கு என்ன வேணும், ஊர் நல்லா இருக்கணும், என் மனுஷன் மக்கள் பூரா நல்லா இருக்கணும், நல்ல மழை தண்ணி பெஞ்சு காடு கரையெல்லாம் நம்பி நல்ல முறையில் இருக்கணும், அப்படி கேளுங்க. அதை விட்டுவிட்டு இவன் போயிடணும், இவன் இப்படி போயிடணும் அப்படி போயிடணும்னு சொல்லி வயிற்றுச்சு பட்டு கேட்காதீங்க. அது அப்படி பண்ணேன்னா உங்களுக்கு அதை அப்படி சாடி விட்டு போயிருவாப்ல. திருவிழாக்கு வாங்க, பூரா பேரும் வாங்க திருவிழாக்கு வந்து. எப்படி அதுவும் ஒழுக்கமா வாங்க, ஒழுக்கமா வந்து ஒழுக்கமா நடத்தி கொடுத்துருப்பாங்க. நானும் கொஞ்சம் காலமா பாத்துக்கிட்டே இருக்கேன், பழைய மாதிரி நடக்க மாட்டேங்குது ஒன்னும். அவன் நோக்கத்துக்கு பண்றாங்க, ஆடுறாங்க, வைக்கிறாங்க, ஏறி குதிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் போய் கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. ஏப்பா திருவிழானா உங்களுக்கு முடிஞ்ச இந்த திருவிழாவா? ஏப்பா உங்க அந்த பூரா அந்த இளந்தாரி பள்ளிகளுக்கு முடிஞ்ச இந்த திருவிழா நடக்குதா என்ன? பூராந்தான்ப்பா வருவாங்க. பொம்பளை ஆம்பளை கிளவன் கிளவி பூரா சின்னவன் பெரியவன் பூராந்தே வருவாங்க. எல்லாமே நின்று நல்ல முறையில சாமி பாக்குற மாதிரி நீங்க இருக்கணும். அதை விட்டு பூரா அந்த இளந்தாரி பயில பூரா சேர்ந்துக்கிட்டு ஆடுறது கத்துறது. பூரா பொம்பளை பிள்ளையெல்லாம் திருவிழாக்கு வருதுன்னா ஆறு நம்பி வராங்க, அவங்க வீட்டுல ஆறு நம்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்படி பூரா அங்க இருக்கவங்க நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம வீட்டு பிள்ளையமா நினைச்சு நம்ம தான் பாத்துக்கணும். ஏப்பா சும்மா அம்மா அம்மான்னு இந்த மீனாட்சி வச்சுக்கு போன்ல ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் போதுமா? ஆறுப்பா மீனாட்சி? நம்ம பிள்ளையதே மீனாட்சி நம்மளுக்கு. அந்த பிள்ளைகளை நம்ம தானே காத்து நிக்கணும். அதை விட்டு போன்ல மட்டும் தூக்கி எங்க அம்மா மீனாட்சி மீனாட்சின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இங்க வந்து இங்க பொம்பளை பிள்ளைகளை பூரா கிண்டல் பண்றது. நான் எல்லாமே நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன எந்த நேரத்துல என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். நான் கதை உடைச்சிட்டு உள்ள தூங்கி இருக்கேன் நினைச்சிருக்கேன். எல்லாருக்கும் பூரா வேறும் எல்லாத்தையும் பாத்துட்டு தானே பாருக்கேன் நானு. இப்படி ஆடுறவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உக்காளி அடுத்த வருஷம் நான் திருவிழாக்கே அவங்க வரவிடாத மாதிரி ஏதாவது ஒச்சமாக்கி விட்டு போயிருவேன். அதனால ஒழுக்கமா வந்து ஒழுக்கமா சாமி கும்பிட்டு ஒழுக்கமா போக பாருங்க. அப்ப அவங்க பாட்டிங்கெல்லாம் அப்படிதான் கும்பிட்டாங்களா? அந்த காலத்துல பூரா ஒத்துமையா வந்து நின்று மாயனை வரவேற்று எப்படி எப்படி வச்சு கண்ணளவு பார்த்தாங்க. அவங்க எப்படி கும்பிட்டாங்க, அந்த மாதிரி கும்பிடுங்கப்பா. அவங்க அப்படி கும்பிட போய்தான் காலம் தவறாம மழை பெஞ்சு நல்ல முறையில எல்லாம் இருந்துச்சு. சரி, நான் ஏதோ பேசிக்கிட்டேன் நானு. சரி, ஒண்ணுமில்ல, ஒழுக்கமா வாங்க, சாமியை கும்பிடுங்க, சாய் கணத்தோட வந்து நின்று மாயன் எங்க அழகு மலையான் வாராரு, குருதை போட்டு அவரை கும்பிட்டுட்டு போங்க. என்னப்பா? சரி, வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஒண்ணுமில்ல, பாப்போம், ஆத்துல பாப்போம், வாங்க. என்ன